யாருக்கெல்லாம் அம்மா இருக்காங்களோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா மாதிரி விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அந்த பொக்கிஷம் நம்ம கையில இருக்க வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியாது. அது இல்லைன்னா தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அவங்க உயிரோட இருந்தாலே அதுதான் பெரிய மாரல் சப்போர்ட். நமக்கு அவங்கள்ட்ட இருந்து உடல் உதவி கிடைக்குதோ, நம்ம பசங்களை பாத்துக்கிறாங்க, இல்ல அவங்க நமக்கு பண உதவி பண்றாங்க, அது கிடையாது மாரல் சப்போர்ட். அதை எப்ப நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்கனாக்க அவங்களை நம்ம இழந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அவங்க உயிரோட இருக்கிறது தான் எப்பனாலும் எதுனாலும் நமக்கு நம்ம அம்மா இருக்கா பாத்துப்பா அப்படின்னு அந்த இதுலதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளோட பேக் போனே அவங்கதான் அப்படிங்கறது நம்ம அவங்கள இழந்தாதான் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ யாருக்கெல்லாம் அம்மா இருக்காங்களோ பத்திரமா பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு பல்லு வலினா கூட திருச்சியில இருந்து ட்ரெயினை பிடிச்சி ஓடி வந்துடும் எங்க அம்மா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. ஆல்மோஸ்ட் 2017 இறந்தாங்க. 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி ஓடிச்சுனே தெரியல. ஒரு மாசம்லாம் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். அது கூட நானும் செத்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன். அஸ்வின் இல்லைன்னா கண்டிப்பா அதுதான் நானும் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு அது அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்றது அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ரியலைஸ் ஆச்சு. பட் ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. இப்போ என்ன திடீர்னு அம்மா பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்க, என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு இது மாதிரி கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஏஜ் 83 ஆகுதுன்ட்டு. அவங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு, வந்துருச்சு. பெட் ஸ்கேன் ரிப்போர்ட், பயாப்சி ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. முருகன் புண்ணியத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. ஹார்மோன் மூலியமா வந்திருக்கா இல்லை வேற ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏஜ் 83 ஆகுறதுனால சர்ஜரி அட்வைசபிள் இல்லை சொல்லியிருக்காங்க. அண்ட் கீமோதெரப்பியும் கண்டிப்பா அவங்க பாடி தாங்காது. தென் ஹார்மோன் மூலியமா வந்திருந்ததுன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ அதை எடுத்தாலே போதும், அவங்களுக்கு கியூரபிள் ஆயிடும். ஸோ கடவுள் புண்ணியத்துல ஹார்மோன் அதனாலதான் வந்திருக்கணும் சொல்லி எனக்காகவும் கஜலட்சுமி அம்மாவுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டோட அம்மான்னு சொல்ல முடியாது. எனக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட். எனக்கு திருச்சியிலேருந்து என் அம்மா வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒன்று மாரல் சப்போர்ட் அப்படின்னாக்க என் பக்கத்து ஃப்ளாட்ல தான் இருந்தாங்க. நாங்கள் இப்போ அங்கே இல்லை, அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸாக நான் அவங்க கூட இருந்திருக்கேன். அம்மா மாதிரியே எனக்கு அவங்க. ஸோ எனக்காகவும் சேர்த்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கு 3 பொண்ணு, ஒரு பையனும் இறந்துட்டாரானா. ஸோ அவங்க பொண்ணுங்களுக்காக அவங்க உயிரோட இருக்கணும், கியூரபிள் ஆயிடணும், இந்த கேன்சர் இதுல இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகி டேப்லெட்ஸ் மூலியமாவே அவங்களுக்கு கியூர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க நேம் கஜலட்சுமி. கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலிமை இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ப்ளீஸ் எனக்காகவும் அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.